ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் குன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி தட்டைக்காய் வந்துங்க ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்துருந்தேங்க. தட்டைக்காய் குழம்பு பண்ணிடலாங்களா? இதை காராமணின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த சைஸுக்கு எல்லாம் கட் பண்ணிடுங்க. தட்டைக்காய் வந்துங்க ஊட்டச்சத்து நிறைந்ததுங்க. பீன்ஸை போலவே தட்டைக்காயிலும் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குதுங்க. கண் ஆரோக்கியத்திற்கு வைட்டமின் ஏ இருப்பதால் கண்களுக்கு நல்லது. வைட்டமின் சி இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுங்க. கார்போஹைட்ரேட் சத்து உடலுக்கு தேவையான ஆற்றலை அளிக்கிறது இந்த தட்டைக்காய்ங்க. நம்ம வந்துங்க பருப்பாக இருக்கும்போது கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் எல்லாமே இதில் இருக்குதுங்க. ரொம்ப செரிமானத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. நம்ம இதை வந்துங்க சாப்பிட்டு மகிழ்வோம். தட்டைக்காய் குழம்புனால வந்துங்க தட்டைக்காயில் இவ்வளோ நன்மைகள் இருக்குதுங்க. இது பொரியலும் பண்ணலாங்க. நம்ம ஊரில் கிராமங்கள்ல எல்லாம் அம்மா வீட்டு சைடெல்லாம் இது காராமணின்னு சொல்லுவாங்க. காராமணிக்காய். தட்டைக்காயினும் இது தட்டைக்காயின்னு சொல்லுவாங்க. இது காஞ்சதுன்னா தட்டைப்பயிருங்க. இதை வந்துங்க இந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி சுத்தமாக முதல்லையே கழுவிடணுங்க. மறுபடியும் தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டுங்க, உப்பு போட்டு ஒரு பாத்திரத்தில் காயெல்லாம் கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த தட்டைக்காய் அளவு தண்ணி ஊற்றிக்கினா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறேங்க. தேவையான அளவு தட்டைக்காய்க்கு அளவு உப்பு போட்டுடலாங்க. இந்த அளவு போட்டால் போதுங்க. போட்டுட்டு அடுப்பில் வச்சு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டுங்க, தக்காளி வந்துங்க ஒரு 4 தக்காளி போடுறேங்க நான். சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டு செய்யலாம் இந்த தடவை அப்படிங்கிறனால தக்காளி போட்டு செய்கிறேங்க. இதோடு வந்துங்க குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஆட் பண்ணி போட்டுக்கலாங்க. இல்லை வீட்டில் அரைச்சது உங்களுக்கு இல்லைன்னா மல்லித்தூள் வந்துங்க ஒரு 3 டீஸ்பூன், மிளகாத்தூள் 3 டீஸ்பூனு அது போட்டு நீங்கள் செஞ்சீங்கனாலும் நல்லா இருக்குங்க. நான் வந்துங்க வீட்டிலே அரைச்சி குழம்பு மிளகாத்தூளும் இருக்குது, சாம்பார் தூளும் இருக்குதுங்க. 2லேயும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு இது அரைச்சிட்டு வந்துடலாங்க. நீங்கள் வேணுன்னா பூண்டு ஒரு 4 பல் பூண்டு, இஞ்சி ஒரு துண்டு போட்டுங்க, அதையும் இதோடு சேர்த்து வந்துங்க அரைச்சிக்கலாங்க. நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சது இருந்ததுனால அதை அப்படி குழம்போட போட்டேங்க. புளி வந்துங்க ஒரு நெல்லிக்காய் சைஸில் ஊற வச்சுட்டேங்க. அரைச்சிட்டு வந்தாச்சு. இஞ்சி, பூண்டு, தக்காளி, அதோட சாம்பார் தூள், குழம்பு தூள் 2மே போட்டுருக்குறேங்க. புளியை கரைச்சி அதையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்துங்க 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க ரெடியாக. இல்லை நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுனாலும் ஒரு 10, 15 வெங்காயம் போட்டுக்குங்க. நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. அவர் வேறு அர்ஜென்ட்டுங்களா, வேலைக்கு வேறு கிளம்பணுன்ட்டு சரின்னு அதையும் வந்துங்க கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சுங்க. வெங்காயத்தையும் புளியும் கரைச்சி வச்சாச்சு. இதுவும் தக்காளி இதெல்லாம் பேஸ்டெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இது கொஞ்சம் ஈஸியான வேலைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மல்லித்தூள், மிளகாத்தூள் போட்டும் அரைச்சிட்டு வாங்க. நான் இது பச்சையாக எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இது தாளிக்கிறதுக்கு இப்போ வெங்காயம் அரைக்கிறேங்க. வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்குறேங்க. நீல வாக்குலையும் போடுங்க, இல்லை நீங்கள் குறுக்கால் அறுத்தும் போட்டாலும் போடலாங்க. அப்புறம் வெந்துருச்சா, தட்டைக்காய் வெந்துருச்சான்னு எடுத்து பார்த்துர்லாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோமா, அதுக்குள்ளே தட்டைக்காய் வெந்துருச்சான்னு பார்த்துர்லாங்க. 10 நிமிஷம் தாங்க, சீக்கிரம் வெந்துடுங்க. பாருங்கள், எடுத்து பார்த்தோம்னா காய் இப்படி கொஞ்சம் நசுக்கி பாருங்கள், வெந்திருக்கும். வெந்திருந்ததுன்னா விட்டுறலாங்க. வேகலின்னு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கூட விடலாங்க. நல்லா ஒரு கலக்கி விட்டங்க. மறுபடியும் கலக்கி விட்டு எடுத்து வேறு அடுப்பில் மாற்றிட்டுங்க. ஆயிடுச்சுங்க. எடுத்து வேறு அடுப்பில் மாற்றிட்டு ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. வாணலி சூடானோடனே கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லாயிருக்கும். கல்லெண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் விட்டுக்கிறேங்க. அதோடு கடுகு உளுந்து பருப்பு 1 ஸ்பூனும், ஜீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பொன்னிறமாக நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கடுகு உளுந்து பருப்பும் போட்டு கடுகு நல்லா பொரியட்டுங்க. நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு
கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு கீத்து போட்டிருக்கிறேங்க. 3 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேங்க, பெரிய வெங்காயம். பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிங்க. இதோட நம்ம எண்ணெய் தாளிக்கும் போது லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன். நல்லா வணங்கட்டுங்க வெங்காயம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வணங்கணும் வரைக்குங்க எடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்ததை இதில் ஊற்றிக்கலாங்க. அது நல்லா வணங்கட்டுங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க. நான் தக்காளியோட ஒன்றா முழுசாகவே அரைஞ்சி போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேங்க. மிக்சியில் இருக்கிற தண்ணி மட்டும் சும்மா ஒரு 1/4 டம்ளர் மட்டும் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. அவ்வளோதான், எச்சா ஊற்றிடாதீங்க. நல்லா வணங்கட்டுங்க. இதை இந்த பாத்துக்கு இருந்தால் போதுங்க. இதோட நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாங்க குழம்புக்கு. காய் வேக வைக்கும்போது தனியாக போட்டோங்க. தட்டைக்காய் வேக வைக்கும்போது மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா காய் எடுத்துங்க. வேக வச்ச காய் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுறலாங்க. அப்போ தான் காயோடு அந்த மசாலாவெல்லாம் கலக்கும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க நம்மளுக்கு. நல்லா குழம்பு நல்லா கலக்கிட்டு இந்த மாதிரி தலைப்பழம்னு கொதிக்கணுங்க குழம்பு. காயையும் போட்டு காய் ஏற்கனவே வெந்ததுனால நம்ம கலக்கி விட்டுங்க. நல்லா கொதி வரட்டுங்க. நீங்கள் தேங்காய் வேணுன்னா ஊற்றிக்கலாங்க. நான் தேங்காய் ஊற்ற மாட்டேங்க இதுக்கு. நீங்கள் வேணுன்னா ஊற்றிக்கலாங்க. தேங்காய் ஊற்றினாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குங்க. இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கலங்கட்டுங்க. காயில் எல்லாம் கலந்ததுன்னா மசாலாலாம் விட்டுச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹைப்புங்கிற பட்டனை அமுத்திடுங்க. கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாங்க. 10 நிமிஷம் அடுப்புலையே இருக்கட்டும். எடுத்து வேறு பவுலில் மாற்றிடலாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேருங்க. தட்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.